ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே வாரம் தான் நாங்களும் ஊருக்கு வந்துருவோம். அங்க எல்லாரும் மீட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ யார் வர போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரிப்பே மெயினா. அந்த பர்ச்சேஸும் அவங்களுக்கு தான். அது போக இருந்த டைம்குள்ள என்னால எவ்வளோ டாய்ஸ் சாக்லேட்ஸ் வாங்க முடியுதோ வாங்கியிருக்கேன். அது என்னென்னு எல்லாம் பாத்திரலாமா? டாய்ஸில் முக்கால்வாசி நான் கிட்டத்தட்ட செயின்ஸ்பெரிஸ்லேயே வாங்கிட்டேன். 1, 2 மட்டும் தான் மாரிசன்ஸில் வாங்கினேன். இது எல்லாம் பார்த்துட்டு ஆரூர்னால இருக்கவே முடியல. உள்ளே பூந்து இப்பயே பாதி டாய்ஸ் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்னதான் இந்த டாய்ஸ் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போக போகிறோம், கிஃப்ட் பண்ண போகிறோன்னு இப்படி எத்தனை சொன்னாலும் அவனும் ஒரு குழந்தைங்கிறதுனால அவனால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. இதெல்லாம் பாருங்கள், ஓப்பன் பண்ண முடியாமல் கொஞ்சம் டேமேஜ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அதனால் ஆரூருக்கு தனியாக ஒரு டாயை கொடுத்து உட்கார வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீடியோ கன்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இந்த உடன் டாய்ஸ் எல்லாம் பார்த்தா அவர் பார்க்குறக்கும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இதை வந்து ரொம்ப நாளும் வச்சு விளையாடலாம். நம்மளால் இங்கேருந்து பத்திரமாவும் கொண்டு போய் சேர்த்த முடியும். ஆனால் இந்த ஒரு ஐட்டம் மட்டும் நான் வாங்கினதில் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் இருக்குது. இதனோட பேக்கேஜிங்கும் பாதி தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் இதை கொண்டு போய் சேர்த்தணும். இந்த மாதிரி ப்ளஷி டாய்ஸை வச்சோ இல்லைனா நிறைய துணி சுற்றியோ பபுள் ராப் போட்டோ தான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் டாய்ஸை கொண்டு போக முடியும். பட் ஸ்டில் சேஃபாக கொண்டு போய்க்கலாம். இந்த ஆர்ட் கேஸ் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலும் 2 குழந்தை இருந்தாலும் இது கொடுக்கலாம். அவங்க ஷேர் பண்ணி விளையாடலாம். இந்த பெயிண்ட்டும் ஸ்கெச்சஸும் ட்ரை ஆகிற வரைக்கும் விளையாடலாம். அதே போல் நிறைய விதமான லெகோஸும் இருக்குது. அந்த ரிக்வயர்டு ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் நிறையா சாய்ஸஸ் இருக்குது. நம்ம அதையும் வாங்கிட்டு போகலாம் இங்கேருந்து. இந்த குட்டி ஸ்டேஷ்னரியை நான் ஃப்ளைங் டைகரில் தான் வாங்கினேன். அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், க்யூட்டான கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப நிறைய சாய்ஸஸ் இல்லை. அப்போ தான் ரீஸ்டாக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போன டைமில். ஸோ இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் இருக்கிற பாதி சாக்லேட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். நான் ஒரு வெப்சைட் ஏற்கனவே போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூகே யூரோப்போட ஸ்பெஷாலிட்டியே சாக்லேட்ஸ் தான். இதில் நிறைய கொக்கோ மில்க் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கறனால ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும். பீனட்னா ரொம்ப பிடிக்கும். அது எந்த மாதிரி இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீசஸ் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரணுன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறக்காக நிறைய சாக்லேட்ஸ் தேவைப்படும்னு நான் நிறைய வெரைட்டிஸில் வாங்கியிருக்கேன். இந்த கேலக்ஸி சாக்லேட்ஸும் நல்லாயிருக்கும். இது கிறிஸ்மஸ் டைமில் வந்தது தான். பட் ஸ்டில் இதுக்கு 1 இயர் எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு. அதனால் இது நல்லாயிருக்கும்னு இது எடுத்துட்டேன் நான். இந்த வாரம் இங்கே இருக்கிற வெயிலுக்கே இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிக்குது. நம்ம ஊருக்கு போனால் கண்டிப்பாகவே உருகிரும். அதனால் பேக் பண்ணி கொண்டு போகும்போது இதை ஒரு கவர்லேயோ ஜிப்லாக்லேயோ போட்டு கொண்டு போகிறது நல்லது. இங்கேருந்து நம்ம கொண்டு போகிற பேக்குக்கு வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே வாங்கிட்டு மீதியை டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிக்கலாம். இந்த லில்லி ஓப்ரைன்கிறதும் நல்ல சாக்லேட் பிராண்ட் தான். இது வந்து நான் அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். கிஃப்டிங் ஆப்ஷன் மாதிரியே எப்படி கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் சாக்லேட்ஸ் வாங்கி கிஃப்ட் ரேப் பண்ண வேண்டியதில்லை. அவங்களே ப்ரீ ரேப் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லா சாக்லேட்ஸும் இந்த மாதிரி இருக்காது. பட் இது அப்படி இருந்துச்சு. நான் இங்கேருந்து பேஸ்ட்ரீஸும் வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் பேஸ்ட்ரி வாங்கிட்டு போனால் போன உடனே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஷெல்ஃபில் வச்சுருக்கிற பேஸ்ட்ரீஸ் வாங்கிட்டு போகலாம். ஆனால் அதை பத்திரமா கொண்டு போகணும். கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பட் கெட்டு போகாது. அதே போல் நான் யூகே வந்த புதுசில் நான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது சரி பேரண்ட்ஸ்க்கு இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் இங்கே இருக்கிற எல்லா பெர்ரீஸுமே வாங்கிட்டு போயிட்டேன். ஆனால் பெர்ரீஸ் எல்லாம் ட்ராவல்லையே டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அதே கொஞ்சம் ஹார்டான ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், பேரிக்கா, பர்சிமோன் அதெல்லாம் வாங்கிட்டு போனால் நல்லபடியாக போய் சேர்ந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. சாக்லேட்ஸ் போக பிஸ்கட்ஸும் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிருந்திருக்கேன். ஆனால் பேகேஜில் அதை வச்சுட்டு போகும்போது பெட்டியை தூக்கி தூக்கி போடுறப்ப சில நேரம் பிஸ்கட்ஸ் எல்லாம் பொடிஞ்சு போயிடுது. அதனால் இந்த தடவை நான் அதை வாங்கலை. இந்த ரோசஸ் எல்லாமே பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். நம்மளே சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட்ணுன்னு டெம்டிங்காக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னி ஃபேஸஸ் போட்ட மாதிரியான சாக்லேட்ஸும் வாங்கலாம். இங்கே கிட்கேட்டில் நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். நான் ஹேசல்நட் ஃப்ளேவர் கிடச்சது வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஹாட் சாக்லேட்ஸும் வாங்கியிருக்கேன். காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு சிலர் இங்கேருந்து அவங்களுக்காக காஃபி பாட்ஸ், காஃபி மிஷின் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. அதனோட ரீஃபில்ஸ் எல்லாம் ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை அந்த மாதிரி வாங்கிட்டு போகிற ஐடியா இருக்கிறவங்க அதை விசாரிச்சுட்டு வாங்கிட்டு போய்க்கோங்க. சைனா, ஜப்பான், ஸ்ரீலங்காலேருந்தெல்லாம் டீ வருதுல்ல, அந்த டீ ஒரு சிலர் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அதை கூட ஒரு சிலர் வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஆள் இந்த பீஸா பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்காக வாங்கியிருக்கேன். பேபிக்காக ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன் நான். கிளாஸ் பாட்டிலில் ஆலிவ் ஆயில்ஸ் வாங்கியிருந்தாலும் அது பத்திரமா கொண்டு போய்க்கலாம். ஆனால் ஏன் தேவையில்லாமல் அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டேன். இந்த ஆல்பஸ் ஆயிலும் யூக்கலிப்டஸ் ஆயில் மாதிரி தான். அதனால் இதுவும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிட்டேன். கிளாத்திங்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கத்தை விட நம்ம ஊரில் தான் நிறைய வெரைட்டிஸ் குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அதை அதிகமாக இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். ஆனால் ஒரு வேளை பாப்பா நாம் வரக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் எடுத்துட்டேன். அதை எடுக்க போனப்போ தான் எனக்கு இந்த ஸ்கர்ட்ஸ் கிடச்சிது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது. 2 சைஸில் இருக்குது ஒரே மாதிரி. இது வந்து த்ரோன் சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். அது கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கு நீட்டாக, பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் பேபியோட அம்மாக்காக எடுத்திருக்கேன். அதாவது என் தங்கச்சிக்கு.
இது வந்து இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறப்ப நம்ம பெட்ஷீட்டை போத்திட்டோ இல்லை ஜம்பர் போட்டுட்டோ உட்காரணும்னு இல்லை. ஒரு கொஞ்சம் நேரம் தான் உட்காரோம் அப்படின்னா நம்ம இந்த த்ரோவை போத்திட்டு உட்காந்துக்கலாம். இது வந்து ஒரு பாத்திங் கிஃப்ட் கலெக்ஷன். இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் என்னடா பாட்டில் கடையே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ணாடி பாட்டில்ஸ் இன்னும் புழக்கத்தில் தான் இருக்குது. ஜாமு, தேன், மயனைஸு, பீனட் பட்டர், காஃபி, சாக்லேட் ஸ்ப்ரெட்டுன்னு நிறையத்துக்கு இன்னும் கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அழகழகான பாட்டிலில் டிசைனாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரும். அதனால் இந்த மாதிரி பாட்டில்ஸையே நான் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3 வருஷம் ஊரில் இருந்தேன் இல்லையா, ஸோ அந்த டைமில் இவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே இந்த மாதிரி பாட்டில்ஸ்லேயே தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்தால் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறக்காக எனக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பாட்டில் இருந்துச்சு. நான் சிலதை மார்க்கெட் பிளேஸில் ஃப்ரீயாகவும் கொடுத்தேன். அதுவும் இந்த போனே மோமன் ஜார்ஸ் எல்லாம் வந்து சரியான டிமாண்டு. நான் வின்டர்லேயும் கூட சிலதை சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் என்கிட்ட இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது. இது எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. சரி ஊருக்கு தான் கொண்டு போய் பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா உதயமாச்சு. அப்பப்போ வர அழகான ஒரு சில பாட்டில்ஸை கொண்டு போவேன். ஆனால் இவ்வளோ மேசிவாக கொண்டு போனதில்லை. சரி இந்த தடவை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக அதை பத்திரமா பேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லக்கேஜ் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கொண்டு போகிறதுக்கு திங்ஸ் இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தப்பு அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். என்ன மாதிரியே நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேண்ட்பேக்ஸும் வாங்கிட்டு போவேன். ஆனால் போன தடவை வாங்கிட்டு வந்தது இன்னும் இருக்குது, வாங்கிட்டு வரதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஹேண்ட்பேக் வாங்கலை. ஆரூர் சைஸுக்கே அந்த பெரிய ட்ராலி இருக்கிறதுனால ஆள் உள்ளே போய் படுத்துட்டு என்னை ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஒரே ரகலை. அப்புறம் ஒரு வழியாக ஆளை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரஃபாக எல்லாமே வச்சு பார்த்தோம். இடம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அந்த வெயிட்டான பெட்டியை வந்து வீல் சைடில் வர மாதிரி வச்சுட்டா வெயிட் வந்து அடியில் நின்றுக்கும். நம்ம ட்ராலியை நேராக வச்சாலும் எப்பவுமே ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ் பேக் பண்ணும்போது அது வந்து ஆடாத மாதிரி வச்சுட்டோம்னா அந்த பெட்டி எவ்வளோ தூரம் தூக்கி வீசினாலும் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது. ஆரூரை வச்சுட்டு பேக் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. 2 அட்டம் முடிஞ்சு 3வது அட்டம்ப்ட் தான் இப்போ நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பேக் தான் ஆயிருக்கு. இன்னும் மீதியெல்லாம் இனி தான் பேக் பண்ணணும். வண்டு மொய்க்கிற மாதிரி எல்லா ஐட்டத்துலேயும் பூந்து பார்த்துட்டு இருக்கான். எங்களுக்கு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 30 கிலோ ப்ளஸ் 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ். அதனால் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கின எல்லா ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பேக்கேஜில் தான் வைக்க போகிறேன். இது போக நம்ம ஆரூரையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுனால எப்போவுமே ஹேண்ட் பேக்கேஜில் அவனுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வேறு என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். மெடிசின்ஸ், க்ரீம், லோஷன்ஸ் அந்த மாதிரி எது கொண்டு போகிறனாலும் ரொம்ப கம்மியான அளவில் தான் கொண்டு போகணும். அதிகமாக கொண்டு போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் நிறைய கொண்டு போய்க்கணும். ஸோ ஒரு ஹேண்ட் பேக்கேஜில் ஆரூருக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு, ரைசின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும், அவன் இந்த சீரியல் பார்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவான். ஸோ அந்த ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். போக ஒரு நேரத்துக்கு மட்டும் ஏதாவது டிஃபன் மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதெல்லாம் இனி புறப்படுறப்ப ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். மீல்ஸ் நம்ம கொண்டு போகலாம், ஆனால் லிக்விடாக ஒழுகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மீல்ஸை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி பாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஆரூர் எல்லாத்தையும் ஓட்ட பண்ணிட்டா. கடைசியில் இந்த விம் பவுச்சஸ் தான் இருந்துச்சு. இது எப்பயோ ஒரு தடவை ஒன்றும் கிடைக்கலன்னு ஊர் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஏர் ரிலீஸ் பண்ணி பத்திரமா வச்சுட்டேன். இந்த பபிள் ராப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எதையுமே வீச மாட்டேன், பத்திரமா வச்சுருப்பேன். ஏன்னா எப்பயாவது நம்மளுக்கு இதுதான் கை கொடுக்கும். பேக் பண்ண எல்லா பேக்கையுமே வெயிட் போட்டு பார்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு ஓரமாக அடுக்கி வச்சாச்சு. நம்ம புறப்படுற டைம் வந்தால் எல்லாம் எடுத்துகிட்டு புறப்பட வேண்டியது தான். ஊருக்கு புறப்பட்டுட்டு உங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.